ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கும் விரக்தியில் உட்கார்ந்தார்கள் என்றோ கவலையில் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லியோ எந்த செய்தியும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், பார்க்க மாட்டீர்கள். ஆனால் கவலையான விஷயம் என்ன என்றால், மனிதர்கள்ட்ட ஒரு தவறான ஒரு வழிமுறை கவலையை போற்றி வளர்த்து வாழ வைப்பது. அது எங்க கொண்டு போகும்? விரக்தி கொண்டு போகும். எந்த ஒரு கவலையான சம்பவத்தையும் உடனே மறந்துவிட பழகக்கூடிய ஒரு முஃமினாக இருக்கணும். போற்றி வாழ வைக்க கூடாது. வாழ வைக்கிறதா என்ன? அப்படியே கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நினைச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு கவலைப்பட்டு கவிதை எழுதுறது. இந்த லெவலுக்கு இஸ்லாம் ஒரு நாள் என்ன செய்ய அனுமதிக்காது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் என்றைக்கும் கடந்த காலங்களை மீட்டலாம். இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில நடந்திருக்கிறது. எப்ப மீட்டலாம்? யாருக்காவது நன்றி செலுத்தமாக இருந்தா, யாருக்காவது நன்றி செலுத்த வேண்டும் என்று இருந்தால், நீங்க பெற வேண்டிய ஒரு படிப்பினை வாழ்க்கையில் ஒரு மார்க்க ரீதியான ஒரு தவறோ ஏதோ நடந்திருக்கு, அந்த படிப்பினையை நீங்கள் பெற வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை ஞாபகப்படுத்தி அருள் செய்ய வேண்டும் என்றிருந்தா மீட்டலாம். வேற எப்படி மீட்டக்கூடாது? உங்களை நீங்களே டெமேஜ் பண்ணிக் கொள்றதுக்கு மீட்டக்கூடாது.